சில வேளைகளில் நம்ம நினைக்கலாம், பாட்டு பாடுறப்பெல்லாம் எனக்கு நல்லா இருக்கியா, ஆராதனை செய்கிறப்பெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வெறுமை வந்துடுது. என் ஆண்டவர் பிரித்து எடுத்திருக்கிறாரா, அல்லது ஆண்டவர் எனக்கு இதுக்குன்னு சொல்லி இந்த பணியை இந்த வேலையை எனக்கு தந்திருக்காரான்னு எனக்கு நிச்சயமாக தெரியலே அப்படின்னு நினைக்கலாம். யாத்ராகமம் 31ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா ஆண்டவர் பெத்லெகேமில் அவர் அழைக்கிறார். அந்த வசனம் அருமையாக சொல்லுது. யாத்ராகமம் 31:2 வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், இரத்தினங்களை முத்திரை வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆமாம், மோசேட்ட சொன்னார், இந்த பெத்லெகேமில் கூப்பிட்டு அவனை இந்த காரியெல்லாம் செய்ய சொல்லுங்க, ஏன்னா நான் நிரப்புறேன் அவன் அதுக்குன்னு சொல்லி ஐ ஹவ் சூசன், நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஆமாம், உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். விவசாயம் செய்கிறதுக்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, அல்லது உங்களுடைய இந்த வேலையை செய்வதற்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். பெத்லெகேமுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து இதை செய்யுப்பா அப்படின்னு சொன்னார். சிலருக்கு நான் செய்கிற வேலையே செஞ்சிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப சோர்வு வந்துடுது அப்படின்னு சொல்லலாம். இந்த பெத்லெகேமுக்கு அப்படி சோர்வுலாம் வரல. அவர் அந்த பணியை செய்கிறதுக்கு தன்னை அர்ப்பணித்திருந்தார். ஆண்டவர் அவர் ஆசீர்வதித்தார். ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்க நீங்களும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா? கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய ஆவியினால் நிரப்புங்க. ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் நம்ம செய்த வேலைகளை, இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்த அந்த ஆண்டவர், அவர் ரொம்ப நல்லவர், எனக்கு நல்லவர், உங்களுக்கு நல்லவர், நமக்கு நல்லவர். அவர் நல்லவர்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடலாமா? நீங்கள் வீட்டில் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் வாகனத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கலாம். வாகனத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீ நல்லவருப்பா அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் வேலை செய்துக்கிட்டே இதை கேட்டுட்டு இருக்கீங்களா? நீங்கள் சொல்லுங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர், எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருந்தவரே அப்படின்னு சொல்லி சொல்லலாமா? இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர், எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர், எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே இயேசுவே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன் இயேசுவே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன் இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர், எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே இயேசுவே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின்
பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர். எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. சேர்ந்து எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. உள்ளத்தினால் அந்த ஆண்டவரே எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே, இருந்தவரே உமக்கு நன்றின்னு சொல்லி சொல்லுவோம். எவ்வளவு நல்லவரா அவர் இருந்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில உடைக்கப்பட்ட நேரங்கள்லாம் கூடயே இருந்தாரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நீங்க வேலை பார்க்குற இடத்துல, நீங்க படிக்கிற இடத்துல, உங்க குடும்பத்தை நீங்க உடைந்து போன பொழுதெல்லாம் உங்களை தேற்றினாரே, பக்கத்துல வந்தாரே, அவர் ஒடுக்காதபடிக்கு தள்ளி விடாதபடிக்கு தூக்கினாரே. ரொம்ப நல்லவர் அவர் இருந்தாரே. நம்மளை எல்லாரும் வெறுத்த பொழுது, ஒதுக்கின பொழுது ஆண்டவர் நம்மளை ஒதுக்கவே இல்லை. அவர் ரொம்ப நல்லவராக இருந்து, மகனே மகளே நீ வாமா, நீ வாப்பா, நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன், ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லி சொன்னாரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவர் துதிக்கலாமா? எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. சுவே எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர். எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. இன்னும் ஒரு விசை, எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருந்தவரே உமக்கு நன்றி 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 நன்றின்னு சொல்லி சொல்லுவோம். நிறைய நேரத்துல நம்ம கலங்கி நிற்போம். இதுவரைக்கும் நான் ஆண்டவர் நடத்திட்டு வந்துட்டாரு, நான் ஏமாத்திரம் உண்மையில்தான். ஆனால் நிறைய நேரத்தில் நான் கலங்கி நிற்கிறேன். எனக்கு யார் உண்டு, யாருமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு நினைக்கிங்களா, எனக்கு யார் உண்டு யார் உண்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். ஒரு அருமையான பாடல் உண்டு, அந்த பாடலில் சொல்லியிருக்கு. அதை எழுந்தவர் சொல்கிறாரு, எனக்கு யார் உண்டு, கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியது. இந்த பாடலை எழுதினவர், இதை பாடினவரை பார்த்தீங்கன்னா கண் தெரியாத ஒரு நபர், சரியா? ஒரு அருமையான ஊழியக்காரர் அவர் எழுதி இதை பாடியிருப்பார். இந்த பாடல் அவர் எழுதும் பொழுது அவர் சொல்கிறாரு, எனக்கு யார் உண்டு, நான் கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியது. என் கையை பிடிச்சி நடத்துறதுக்கு மற்றவங்க மறந்துருக்கலாம், ஆனால் நீங்கள் மறக்கலாண்டவரே அவர் எழுதுறார். இன்னைக்கு ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம், நான் அடுத்த நேரம், அடுத்த நாள், அடுத்த காரியத்தை நான் எப்படி செய்ய போகிறேன் எனக்கு தெரியலே,
நான் கலங்கி நிற்கிறேன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த நேரத்துலையும் கூட இன்னும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்த ஆண்டவரே நீர் என்னை நடத்த வல்லவர் சொல்லுவோமா எல்லாரும்? நீர் என்னை நடத்த வல்லவர், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்க வல்லவர் விசுவாசத்தோடு சொல்லுவோமா? ஆண்டவரே, நிறைய நேரத்தில் நான் உடைக்கப்படுறேன், நான் நொறுக்கப்பட்டுறேன், நான் தப்பு செய்கிறப்போ நான் உடைஞ்சு போயிடுறேன், நான் பாவத்திலிருந்து எழும்ப முடியல. ஐயோ எனக்கு யார் உண்டு? எங்கள் அம்மா அப்பா கூட என்னை வெறுத்துட்டாங்க, என் கணவர் கூட நான் செய்த தவறுனால ஒதுக்கிட்டாரு, என் மனைவி கூட என்னை ஒதுக்கிட்டாங்க. உடைஞ்சு போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னிங்க, என் மேலே கிருபையா இருங்க, மன்னிங்க, கிருபையா இருங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இறக்கும் பெறுவான். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே பாவியாக என் மேலே கிருபையா இருங்க சொல்லுவான். இந்த சின்ன ஜெபத்தை கூட ஆண்டவர் கேட்கிறாரு. உள்ள இருந்து என்ன சொல்லன்னு சொல்லி தெரியாம கலங்கி நிற்கின்றவர்களுக்கு ஆண்டவர் இறக்கம் பாராட்டுறாரு. அவங்க பண்ண வேண்டிய ஒரு சின்ன ஜெபம் தான். இன்னைக்கும் கூட உங்களால முடியல, என்ன ஜெபம் பண்ணே எனக்கு தெரியல, என் சூழ்நிலை அப்படி இருக்கு, தொண்டை அடைக்கி அடுத்த அடி எடுத்து வைக்க முடியல நினைக்கிங்களா? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுவோமா, ஆண்டவரே பாவியாக என் மீது கிருபையா இருங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, ஆண்டவரே பாவியாக என் மேல கிருபையா இருங்க, பாவியாக என் மேல கிருபையாயிரும். யாருமே இல்லை நினைக்கிங்களா? ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்பார். உடைக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களை உருவாக்குவார், உருவாக்குவார். சில மனிதர்கள் இடத்துல இருந்து ஆண்டவர் பிரிச்சுட்டாரு, சில இடத்துல இருந்து அவர் வெளியில கொண்டு வந்துட்டாரு நினைக்கிங்களா? அவர் பிரியாம இருக்கணுங்கிறதுக்காக உங்களை அவங்ககிட்ட இருந்து பிரிச்சிருப்பார். பிரித்தீர் பிரியாதிருந்தீர். இந்த பாடல் ரொம்ப அருமையா இருக்கும். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து எனக்கு யாருண்டு, கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு, கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு, கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீ உருவாக்கினீர், சிக்ஷித்தீ சீர்படுத்தினீர், புடமிட்டீர் புதிதாக்கினீர், பிரித்தீர் பிரியாதிருந்தீர். பள்ளத்தின் நடுவிலே நடந்தாலும், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தாலும், ஒளியின் இருளிலே நாம் நடந்தாலும், நம்முடைய வாழ்வையே நம்ம வெறுத்தாலும், ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவர் அவர் இருக்கிறாரு. எனக்கு யார் உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கிறவங்களுக்கு நான் இருக்கிற மகனே, நான் இருக்கிற மகளேன்னு சொல்லி நம்மை நோக்கி பார்க்கிறார், நம்மை நோக்கி பார்க்கிறார். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சியை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர் உருவாக்கினீர், சிக்ஷித்தீர் சீர்படுத்தினீர், புடமிட்டீர் புதிதாக்கினீர், பிரித்தீர் பிரியாதிருந்தீர். மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். ஒருவேளை ஜெபம் பண்ற உங்களுடைய வாழ்வில
மரணத்தின் விளிம்புல நீங்க இருக்கலாம். ஐயோ, பாதாளத்தின் குழியில நான் இருக்கிறேன், என்னை தூக்கிவிட யாரும் இல்லை நீங்க நினைக்கலாம். பாவத்தின் பாரத்தை நான் சுமந்துட்டு இருக்கேன், நான் செஞ்ச தப்பு என்னை அழுத்துது, ஐயோ அவ்வளவுதான், நான் மடிஞ்சு பெறணும்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இயேசுவில்லா வாழ்வை நீங்க வெறுத்து வாழவே எனக்கு பிடிக்கல நினைக்கலாம். ஆனா உங்களை வாழ வைக்க, நம்மை வாழ வைக்க தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். இந்த நாள் அவரை நோக்கி பார்க்கிற முகங்களை பிரகாசமடைய வைக்கிறார். ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? மரணத்தில் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீ உருவாக்கினீர், சிக்ஷித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீர் உருவாக்கினீர், சிக்ஷித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். ஆண்டவருடைய சொந்த ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எனக்கு யார் உண்டுன்னு நான் கலங்குற நேரத்தில் என் பக்கத்தில் வந்து நான் இருக்கிறேன்னு என்ன தாங்குறீங்களே, நன்றி. இன்றைக்கு யாரெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே நான் உடைக்கப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்களை நீங்க உருவாக்குறபடினால் நன்றி, புதிதாக்குறபடினால் நன்றி. அப்பா, நான் சிக்ஷிக்கப்படுறேன், என் வாழ்க்கையில் எவ்வளவோ சிக்ஷை வந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிற பிள்ளைகளை நீங்க சீர்படுத்துறீங்க. நீங்க சீர்படுத்துறதுக்கு தான் இதை கொடுத்துருக்கிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ள நீங்க அனுகிரகம் செய்யுங்க. ஐயோ, புடமிட்டது போல என் வாழ்க்கையில நெருப்புல நான் இருப்பது போல இருக்குன்னு நினைக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய காரியத்தை நீங்க செய்ய போறதுக்காக நன்றி. அவங்கள அப்பா நீங்க புடமிட்டு 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 புதிதாக்குகிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். சில வேளைகள்ல ஐயோ, நான் ரொம்ப நேசித்தவங்களை விட்டு பிரிச்சுட்டீங்களே ஆண்டவரே, அல்லது இந்த இடத்துல இருந்து என்ன இப்படி பிரிச்சு கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி இப்படி பிள்ளைங்க நினைக்கலாம். அப்பா, நீங்க ஆபிரகாமை பிரித்து கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருந்தது ஆண்டவரே. அப்பா, அவரை ஒரு பெரிய கணவந்தரா மாத்தினீங்க, ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா மாத்தினீங்க. அப்பா, ஆனா நீங்க அவரை விட்டு பிரியாம இருந்தீங்க. அதே போல சில காரியங்களை பிரித்து நீங்க கொண்டு வரீங்க. பாவத்துல இருந்து பிரித்தங்களை கொண்டு வரீங்க. அப்பா, அதே போல சாபத்துல இருந்து பிரித்தங்களை கொண்டு வரீங்க. சில காரியங்களை இருந்து பிரித்து கொண்டு வரீங்க. காரணம், நீங்க எங்களை விட்டு பிரியாம இருக்கிறதுக்கு. எங்க கூட இருக்கின்ற தூய ஆவியானவரே, தேற்றவாளரே, எங்க கூடயே இருக்கிறீங்க, எங்க பிரியாம இருக்கிறீங்க. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இந்த நாளைக்கு கூட யாரெல்லாம் ஜெபம் பண்றாங்களோ, எனக்கு யார் உண்டு, ஒருத்தரும் இல்லேன்னு நினைக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறக்கா நன்றி செலுத்துகிறேன். பெரிய காரியங்களை செலுத்த போறக்கா நன்றி செலுத்துகிறோம். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம உடைக்கப்படுறப்போ, ஐயோ நான் உடைக்கப்பட்டேன், ஆண்டவர் உருவாக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துறோம். ஐயோ புடமிட்டாரு, ஆமா புதிதாக்குறாரு. ஐயோ பிரிச்சுட்டாரு, அவர் பிரியாம இருந்தார். ஆமா, ஒருவேளை பிரிக்கப்படுற நேரத்தில் நம்ம இயலாமே ஆயிரும். ஐயோ அவங்க இருந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், உதவியா இருந்தாங்க. மோசே கூட அப்படிதான் நினைச்சார். மோசே ஆண்டவர் எகிப்துக்கு போக சொன்னார், போய் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ மீட்டிட்டு வரணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றப்போ மோசே கூட என்ன நினைச்சார் தெரியுமா? ஆண்டவரே, நான் எப்படி போவேன், எனக்கு நான் திக்குவாயா இருக்கேன், மந்தனா இருக்கேன், அதனால எனக்கு துணைக்கு ஒருத்தர் அனுப்புங்க, ஆரோன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவர் ஆரோனை கூட்டிட்டு போனார். ஆமா, எனக்கு வாயாவும் இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், உனக்கு வாயாவும் இருப்பான்ப்பா. ஏன்னா ஒரு இயலாமை அவர் உணர்ந்தார். சில வேளைகளில் சில நபர் இல்லாட்டா நமக்கு ஒரு இயலாமையை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் மோசே கூட இருந்தார், மோசே கூட இருந்தார். மோசே அற்புதங்கள் செய்கிறப்போ, ஊனு செய்கிறப்போ ஒருவேளை பக்கத்தில் அந்த ஆரோன் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் மோசே அந்த ஆரோனுக்கும் தலைவனாக தான் அவர் என்ன செய்தார், இருந்தார். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் சிலர் என் கூட இல்லைன்னு நினைக்கலாம். ஆனால் இயலாமையிலே அவர் செயல்படுறவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத காரியத்தை செய்வார், கிரகிக்க முடியாத காரியத்தை செய்வார்,
கிரகிக்க முடியாத காரியம். என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்வார். நம்ம ஆண்டவர் ஏதாகிலும் செய்வார். மோசே நினைச்சிருப்பார், ஐயோ நான் போறேன், எல்லாம் ஆரோன் மேல நம்ம போட்டுட்டு நம்ம ஒதுங்கிக்கலாம், அல்லது நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அப்படி நடக்கல. உண்மை என்ன நடந்துச்சு தெரியுமா? மோசே மூலமா தான் ஆண்டவர் அதுல வெளிப்பட்டாரு. அற்புதங்கள்லாம் நடந்துச்சு. செங்கடல் பெரியரப்பமா இருக்கட்டும், அல்லது வாதைகள்ல இருந்து ஒவ்வொரு காரியங்கள் நடைபெறுவதா இருக்கட்டும், மோசையை கொண்டே ஆண்டவர் செய்தார். இன்னைக்கும் கூட நீங்க நினைக்கலாம், எனக்கு அவங்க இருந்தால் தான் நல்லா இருக்கும், இவங்க இருந்தால் தான் நல்லா இருக்கும், இல்லாட்டா இந்த காரியம் இருந்தால் தான் நடக்கும். இல்லை, ஆண்டவர் உங்களிலிருந்து செயல்படுவார். கிரகிக்க முடியாத காரியத்தை உங்களுக்கு செய்வார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுமா, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் கிரகிக்க முடியாத காரியத்தை செய்வார். கையெடுத்து வச்சு சொல்லுமா, என் வாழ்விலே கர்த்தர் கிரகிக்க முடியாத காரியத்தை செய்வார். என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்வார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் வேணும். எந்த சூழ்நிலை எனக்காக ஆண்டவர் செய்வார், ஏதாகிலும் செய்வார்யா, ஏதாவது செய்வார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதாவது செய்வார். என்னால ஒன்றும் செய்ய முடியல உட்கார்ந்துருக்க உங்களை பார்த்தா சொல்றாரு, உங்க வாழ்க்கையில ஏதாகிலும் அவர் செய்வார். இயலாமையில ஏதாகிலும் செய்வார். உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்களா, நொறுங்கி போய் உட்கார்ந்துருக்கீங்களா, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஏதாகிலும் செய்வார். என் இயலாமையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது, நம்மையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது அவரென்றால் நம்மையும் என்னையும் குறைவின்றி காப்பது நிச்சயமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா?
கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஆண்டவரே, நீர் எனக்காக ஏதாகிலும் செய்ய இருக்கிறீர். அன்னாள் ஆலயத்தில் அழுது பொழுது அன்னாளுடைய குரலை கேட்டு நீங்க ஒரு குழந்தை கொடுத்தீங்க. ஆகார் வனாந்தரத்துல அழுத பொழுது ஆகாருக்கு ஒரு நீரூற்றை கொடுத்து இஸ்மவேல அப்பா நீங்க காப்பாற்றினீங்க. ஆண்டவரே, தாவீது காட்டுல இருந்து அழுத பொழுது தாவீதுனுடைய கூக்குரலை கேட்டு அப்பா நீங்க சத்ருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீங்க. அப்பா, எஸ்தர் அங்கே நடுங்கி நின்ற பொழுது ராஜாவின் செங்கோல் நீல நீங்க உதவி செஞ்சீங்க. அப்பா, யூத ஜனங்களுக்கு நீங்க ஒரு பெரிய விடிவு காலத்தை கொடுத்தீங்க. இன்னைக்கு ஐயோ எனக்கு ஒரு விடிவு காலம் இல்லையே, ஐயோ எனக்கு எதுவும் நடக்கலையே நினைக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாகிலும் இன்றைக்கு நீங்க செய்ய போறதுக்காக நன்றி. என்னுடைய தொழில, என்னுடைய வேலையில, அல்லது சில காரியங்களை என் குடும்பத்துல இந்த காரியங்களை நான் நெருக்கப்படுறேன், ஒடுக்கப்படுறேன், கைவிடப்பட்டிருக்கிறேன் நினைக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஏதாகிலும் செய்ய போறதுக்காக நன்றி. ஏதாகிலும் செய்ய போறதுக்காக நன்றி. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஜெபிக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்னொருத்தர சொல்லுவோமா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்ததும் உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்ததும் உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, எனக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறவரே உமக்கு நன்றின்னு சொல்லி சொல்லுவோம். என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார். ஒரு நாள் அவர் மறக்கல, இன்றைக்கும் அவர் மறக்க மாட்டார். நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் உங்களை மறக்க மாட்டார். உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஆண்டவர் திக்கற்றவர்களை விட மாட்டார். நம்மை நினைக்கிறவர் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு அவரை நோக்கி பார்க்கிறவங்களை அவர் மறக்க மாட்டார், மறக்க மாட்டார். ஒரு தடவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே, எனக்காக
எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏதாகிலும் என் வாழ்க்கையில செய்வர், ஏதாகிலும் என் பிள்ளைங்க வாழ்க்கையில செய்வர், ஏதாகிலும் என் கணவன் வாழ்க்கையில செய்வர், ஏதாகிலும் என் மனைவி வாழ்க்கையில செய்வர், ஏதாகிலும் என் பெற்றோர் வாழ்விலை செய்வர், ஏதாகிலும் என்னை சுற்றிருக்கவங்க வாழ்விலை செய்வார், ஏதாகிலும் என் திருச்சபையில் இருக்க மக்களுடைய வாழ்விலை செய்வார். என் நிறுவனத்துல, என் விளை நிலத்துல, என் கால்நடைகள் மத்தியில் ஏதாகிலும் என் தேவன் செய்வார்னு சொல்லி இந்த நாளுமே நோக்கி பார்க்க உடைய பிள்ளைகளுக்கு கிரகிக்க முடியாத காரியங்களை நீர் செய்ய போறதுக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர், உடைய பிள்ளைகளை அதிசயங்களை காண பண்ணுங்க. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும் என்ற வசனத்தின்படி விசுவாசிக்கிறவர்களுக்கு அவங்க விரும்புகிற காரியங்களை அவங்களுடைய வாழ்விலே நடைபெற அனுகிரகம் செய்யுங்க. இந்த நாளில உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்பா வெட்கமடையாம தைரியத்தோடு அவங்க எழுந்து தங்களுடைய காரியங்களை செய்ய அனுகிரகம் செய்யுங்க. நான் உனக்கு சொன்னதை செய்யும் பொழுது உன்னை கைவிடுவதில்லை என்ற வசனத்தின்படி நீங்க சொன்னது அப்படியே எங்க வாழ்க்கையில நடக்க போறதுக்காக நன்றி நன்றி நன்றி. நான் நம்பினது அவராலே வரும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல அப்பா நாங்க நம்பி இருக்கிற காரியங்கள் எங்க வாழ்க்கையில் நீங்க செய்ய போறதுக்காக நன்றி. அப்பா மீதமுள்ள வேலை உடைய கருத்துல தருகிறோம். அப்பா இந்த தொழிலாளர் தினத்துல உம்மை நோக்கி பார்த்திருக்கிறோம். பெரிய காரியத்தை எங்களுடைய வாழ்வில் நீங்க செய்யுங்க. அப்பா எங்க வாழ்க்கையில நீர் செயல்படுகிறவர், எங்களிலிருந்து செயல்படுகிறவர், எங்களை ஆசீர்வதித்து எங்கள் மூலமாக எங்களை சுற்றி இருக்கவங்களை ஆசீர்வதிக்கிறவங்க. அப்ப அதே போல எங்களை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. ஆபிரகாம் ஆசீர்வதித்தது மாத்திரம் இல்லாம ஆபிரகாமை சுற்றி இருந்தவங்களை நீங்க ஆசீர்வதித்தீங்க. யோசேப்பை ஆசீர்வதித்தது மாத்திரம் இல்லாம யோசேப்பை சுற்றி இருந்தவங்களை ஆசீர்வதித்தீங்க. எஸ்தரை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, எஸ்தரை சுற்றி இருந்தவங்களை ஆசீர்வதித்தீங்க. இன்றைக்கு அப்பா இந்த ஜேடிகே டிவியை நீங்க ஆசீர்வதிங்க. இங்க பணிபுரிகிறவங்களை ஆசீர்வதிங்க. அதே போல ஒவ்வொரு நிறுவனங்கள்ல ஒவ்வொரு இடங்கள்ல பணிபுரிகிறவங்களை நீங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய கருத்தை தாழ்த்தி தருகிறோம். உங்களுடைய ஆளுகைகளும் பராமரிப்புகளை தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டு பரமபிதாவே ஆமென். இன்றைக்கு நம்ம ஆண்டவரை ஆராதித்திருக்கிறோம். என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதாகிலும் செய்வார், கிரகிக்க முடியாத காரியத்தை செய்வார்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். ஆமாம், விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். கிரகிக்க முடியாத காரியத்தை செய்வார். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லாமா, உங்கள் வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத காரியத்தை ஆண்டவர் செய்வார். வலது கை எடுத்து சொல்லுவோமா, என் வாழ்க்கையில் கர்த்தர் கிரகிக்க முடியாத காரியத்தை செய்வார். தலைகளை தாழ்த்துவோமா. பரிசுத்த தகப்பனே, நாங்கள் அறிக்கை செய்த விசுவாச வார்த்தைகள் எங்களுடைய வாழ்விலே நடைபெற அனுகிரகம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிற பரமபிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரும் கூட இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இளைஞனே எழுந்திரு, சரித்திரம் படைத்திடு, கர்த்தரின் சமூகம்